அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வாட்டியமா இல்லாட்டி அவிச்சமா செய்தெடுத்து கொள்ளலாமன்றதான் பார்க்க போகிறீங்க. அதாவது ஸ்டீம் ஃப்ளோர் நான் போட்ட ரெசிபிகளில் ரெசிபிகளில் இதை பாவிச்சிருக்கிறேன். இதை எப்படி செய்தெடுத்து கொள்ளலாமன்றதை கணவர் கேட்டிருந்தீங்கள். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படி என்றால் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த மாவை செய்தெடுக்கிறன்னதை பார்ப்போம். இதை அவிச்செடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை போட்ட கிண்ணம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அல்லது நீங்கள் இட்லி பாத்திரமும் பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாவை அவிச்சு எடுக்கும் போது ஒவ்வொரு தண்ணி ஆவி பிடிக்காம இருக்கிறதுக்காக பேக்கிங் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் துணியாவது பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்படி கவர் பண்ணி எடுத்த பிறகு நான் காட்டுற அளவை பார்த்தீங்கன்னா 3 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த விதத்தில் எந்த விதமாக இருந்தாலும் அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 கப் மாவையும் போட்ட பிறகு இந்த ஓரங்களில் இருக்கிற பேப்பரை நீர் ஆவி போகாமல் கவர் பண்ணி விட்டுட்டு மூடி ஒண்டால மூடி ஏற்கனவே ஒரு சட்டிக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன். அதுக்குள்ளே வச்சு இந்த விதத்தில் அரை மணித்தியாலம் வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இது 3 கப் மாண்டபடியாக உங்களுக்கு அரை மணித்தியாலமே காணும். இதே நீங்கள் கூடமாக அவிச்சு கொள்ள போகிறீங்கன்னா அதுக்கேற்றபடி நேரத்தையும் கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை அரை மணித்தேலம் அவிச்சு எடுத்த பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இறுகி கட்டியாக தட்டி பார்க்கும்போது சம்பன்ற விதத்தில் இருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். இந்த மா சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி ஒண்டால உருத்தி விட்டுட்டு இந்த விதத்தில் பின்னரை ஒன்று வச்சுட்டு அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பேந்தன்னு இந்த விதத்தில் அரிச்சு எடுத்தீங்கன்னாலே எங்களுக்கு அவிச்சமா அல்லது வாட்டியமா ரெடி. இதை நீங்கள் அரிச்செடுத்த பிறகு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்களாலே கன மாதங்களுக்கு பழுதா போகாமல் பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென நம்புகிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.